இந்த சூப்பரான லட்டு செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாங்க. கடாய் சூடானதும் இந்த கப்பால் 1 கப்பு அவல் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ அவலை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அவல் வந்து தொட்டு பார்த்தோன்னா நல்லா சுருக்குன்னு சுடணுங்க. அந்த அளவுக்கு வறுப்பட்டு வந்ததுக்கப்புறமா இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே கப்பால் 1 கப்பு வேர்க்கடலை வந்து சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு வேர்க்கடலையை வந்து வறுத்துக்கலாம். பாருங்கள், வேர்க்கடலை நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு. இப்போ அதையும் ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு இப்போ அதே கடாயில் 1/2 கப்பு பாசிப்பருப்பு வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு பாசிப்பருப்போட நிறம் வந்து மாறக்கூடாது, ஆனால் நல்லா வறுப்பட்டு இருக்கணும். அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம். வறுத்துட்டு இப்போ அதையும் ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிடலாங்க. மாற்றிட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு வெல்லம் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இந்த வெல்லத்தை வந்து கரைச்சி எடுத்துக்கலாங்க. வெல்லம் கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும். இப்போ இதை எடுத்து ஒரு அடிகனமான கடாயில் இந்த மாதிரி தண்ணி வச்சு இந்த வெள்ளை தண்ணியை வந்து நம்ம வடிகட்டிக்கலாங்க. வடிகட்டினதுக்கு அப்புறமா இந்த பருப்பெல்லாம் நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். இது வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி போட்டு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாங்க. இப்போ இதையும் ஒரு பிளேட்டுக்கு வந்து கொட்டிக்கலாம். கொட்டிட்டு அவல் வறுத்து வச்சுருந்தோம்ல, இப்போ அதையும் சேர்த்துட்டு அதையுமே நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். எடுத்துன்னு வந்துட்டு இப்போ அதையும் கொட்டிக்கலாங்க. இப்போ வேர்க்கடலை வறுத்து வச்சுருந்தோம்ல, தோலெல்லாம் நீக்கிட்டு வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது வந்து 1-2 பருப்பு இருக்கணும். அந்த அளவுக்கு வந்து பல்ஸ் மோடில் விட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருந்தோம்ல வெள்ளை தண்ணி, அது வந்து அதில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற பருப்பு அவல் பவுடரை வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ நம்ம வேர்க்கடலை பொடியை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ அதையும் கலந்து விட்டுடலாங்க. கலந்து விட்டுட்டு ஃபைனலாக ஏலக்காய் தூள் வந்து சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இப்போ ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து கீழே இறக்கி வச்சுட்டு நம்ம இதை அப்படியே உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துடலாங்க. ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான சூப்பரான லட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.